ஹாய், மிராக்கிள் நடந்துடுச்சு. நான் தன்னந்தனியாளு, நீ எல்லாம் நம்ம பாரு. கொஞ்சம் நகர்ந்தேன்னா நான் 8 கோடி பேரு. வேற லெவல், வேற லெவல். தளபதி வெறித்தரம்யா. நம்ம இவ்வளோக்கெல்லாம் எதிர்பார்க்கலங்க. நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு லீடிங்ல அட்ஜஸ்ட் துவம்சம் மட்டும் மனுஷன் முன்னேறி போவாருன்னு. ஸோ 8 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜா ஏறி ஏறி வேற லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ டிவிக்கு 90 இடங்கள், அதுக்கு அடுத்தாப்புல அதிமுக 65 இடங்கள், அதுக்கப்புறம் டிஎம்கே 3000 தள்ளப்பட்டு ரொம்ப ஒரு பரம ஆனந்தம். வேற லெவல் இன்னும் இருக்கு. நான் ஃபுல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நான் மத்தியில் வரைக்கும் இப்படியே போகும், கடைசியில் ஃபைனலாக தெரியும். எதுவாக இருந்தாலும் இதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரம ஒரு ஆனந்தம். ஸோ இதெல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. எங்க நடக்கும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு 75 வருட ஆலமரம் கட்சி, 60 வருஷம் இருக்க கட்சிகளை ஓட விடுறதெல்லாம் சாதாரண விஷயமா? வேற மாதிரிங்க மனுஷன். அதாவது இதெல்லாம் உண்மையிலேயே அதிசயம், அதிசயம்யா. தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம், ஒரு புரட்சி, சிறு புரட்சி தான். நான் வந்து லாஸ்டான வீடியோ போடுவேன், ஆனால் என்னெல்லாம் பொறுத்துக்க முடியல. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு அப்படியே வேற மாதிரி பயிராயிட்டு. உண்மையிலேயே சான்ஸே கிடையாது. அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார் மனுஷன். வேற மாதிரி எல்லாரும் பயங்கரமா ஒரு ஹேப்பில இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ நானும் அதான் இப்போ பார்க்க நம்மளுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு இது வரைக்கும் யாரும் பண்ணாத, அதாவது பெரிய ஒரு சாதனையை ஒரு மைல்கல்ல அடிச்சிட்டாரு. அதாவது எம்ஜிஆர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு சொல்லுவாங்கல்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேல அவர் வந்து பொருளாளராக இருந்தார், அங்கே அவருக்கு அனுபவம் இருந்துச்சு. அப்படியே கட்சியை அதுக்கப்புறம் ஆரம்பிச்சனால தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சு. இவரை மாதிரி யாராலையும் இப்போ புதுசாக வந்துட்டு ரசிக குஞ்சில வச்சுக்கிட்டு இவர் எப்படி ஜெயிப்பாரு அப்படி இப்படின்னாரு. ஆனால் சொன்னா மூஞ்செல்லாம் கரிய பூசுற மாதிரி இன்னைக்கு திரைச்சு தொங்க விட்டாருங்க மனுஷன். வேற மாதிரி பார்க்குறதெல்லாம் பார்த்தா வேற லெவலில் இருக்கு. அதனால நான் இன்னும் முக்கியமாக சொல்றேன், யாரும் பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் ஆதரவாளர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெளியே போறதை தவிருங்க, வெளியே போகாம இருங்க. ஏன்னா இங்க போற நிலைமையெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இங்க ஒரு ஏன்னா தோக்க போறாங்கன்னு தெரிஞ்ச எதிரிகள் என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத தீய சக்திகள் என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்படியே வெளியே போய் கட்டாயமாச்சுன்னா ரொம்ப கூட 2-3 பேர் சேர்ந்து மொத்தமா போங்க, தனியா போகாதீங்க. திரும்ப சொல்றேன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நாம ஜெயிக்க போறோம். அதாவது தளபதியோடைய அந்த படை வெச்சு வாங்கி சூட போகுதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வேற சான்ஸே கிடையாது. இப்பவுமே இவ்வளவு லீடிங்ல இருக்காங்க, இன்னும் விட்டுருவாங்கல்ல வேற மாதிரி. அதாவது இருந்தாலும் ஃபுல் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அது இந்த ஈவினிங் அது தெரிஞ்சிடும் ஃபைனலிஸ்ட். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வீட்டுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் படையை கொண்டு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா ரிசல்ட் இப்பவே தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா விஜய் அவர் லீடிங் பார்த்தீங்களா எங்கே இருக்காருன்னு. ஸோ அதனால பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு ஈவினிங் வேற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ், ஒரு அதிரடியான ஒரு விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி. ஸோ எல்லாம் அவங்களுக்கு முக்கியமான இவ்வளோ லீடிங்கில் வந்ததுக்கு அப்புறம்லாம் பெருசாக மாறாதுங்க. எப்பவுமே நம்மளுக்கு தெரியாதா, இப்போ இவ்வளோ லீடிங்னா அதாவது பெருசாக ஒரு மாற்றம் வராது. ஸோ வேற லெவல் தோசம் பண்ணிட்டாரு. தீய சக்தியை வதம் பண்ணிட்டாரா தளபதி. சொன்னார்லங்க மனுஷன், கான்பிடன்ட் தாங்க. அந்த அம்மாய் கான்பிடன்ட்லாம் யாருக்குமே இருக்காதுங்க. 2 பேர் தான் போட்டி அப்படின்னாரு. இன்னைக்கு தூக்கி போட்டாரு. ஸோ 2வது ஏடிஎம்கே வருது. ஸோ முதல் இடத்துல விஜய் அவர்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்குலாம் எப்படி இருக்கு இந்த சந்தோஷத்தை பார்க்கணும்? உங்களுக்குலாம் என்ன தோணுது? ஸோ எனக்கு கால் மேல காலா வந்துகிட்டே இருக்கு. எல்லா இடங்கள்ல இருந்தும் கால் பாத்தியாது. ஸோ அவ்வளோக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ நான் சொல்லியிருந்தேன், அதாவது நாளைக்கு காலையில நான் சந்தோஷமா வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு. ஸோ பரம ஆனந்தம். அதை உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணும், என்னுடைய தோழா தோழிகிட்ட நண்பர்கள்ட்ட அப்படிங்கிற இந்த வீடியோ கனலி. ஸோ சொல்றதுக்கு அளவே இல்லை. அதாவது சரித்திரத்துல பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு யாருமே இது வரைக்கும் இப்படி ஒரு சாதனையை நடந்தது கிடையாது. விஜய் அவர்கள் கண்டர் மனுஷன். அதாவது ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு பிரபஞ்சம் அப்படின்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. ஸோ அந்த பிரபஞ்சமே விஜய் அவர்கள் முதலமைச்சராக முடிவு பண்ணிட்டு அதான். ஸோ நான் வந்துட்டு உண்மையிலே என் மனசாட்சி பண்ணிருந்தா நான் வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே எனக்கு வந்து இவ்வளோ இடங்கள் தளக்கு முன்னேறி போகும் அப்படியே ஸ்டார்டிங்லேயே அப்படிங்கிறது சத்தியமா எனக்குலாம் நான் நினைச்ச ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இடங்கள் பிடிப்பாங்க ஒரு அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் இவ்வளவுக்குள்ள லீடிங்ல முன்னாடி போறது உண்மையிலே எனக்கு வந்து சத்தியமா நான் எதிர்பாராத உண்டு. அதனாலதான் என்னால இந்த எக்ஸைட்மெண்ட்டை தாங்க முடியல. ஏன்னா இது வந்து இப்போ உண்மையிலே ஜானாக இருக்கு. தேர்தல் ஒழுங்காக தான் நடந்திருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறோம். ஏன்னா மக்கள் எல்லாரும் போட்டாங்கல்ல, எல்லாரும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டு போட்டேன் கேட்குற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா டிவிக்கு போட்டேன் சொல்லும் போது அது கரெக்டா பிரதிபலிக்குது. ஸோ விஜய் அவர்களை மக்கள் ஜெயிக்க வச்சுட்டாங்கயா. ஸோ மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, விஜய்க்கு கொடுத்துட்டாங்க. விஜய் கேட்டாரு, மக்கள் செஞ்சுட்டாங்க. அவருடைய
இந்த தோழா தோழிகள் ரசிகர்கள் எல்லாரும். ஸோ அதாவது அவருக்கு கூடுற கூட்டத்தை பார்க்கும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவ்வளோ கூட்டம்லாம் ஓட்டாம வராது, கூட்டம்லாம் ஓட்டாம வராது, இதெல்லாம் நடிகரை பக்கம் வந்து கூட்டம், சன்னிலியோனுக்கு வந்தால் கூட இவ்வளோ கூட்டம் வரும், அப்படி இப்படின்னு 1008 விமர்சனம் வச்சாங்க. யார்கிட்ட இது கூட்டம் ஓட்டாம வராதா? அவன் மூஞ்சிலாம் கரிய பூசினா இருப்பாருங்க மனுஷன். அதான் ஏன் தலைவர் மாசம் மாஸ் பண்ணிட்டாருங்க. இப்போ வந்து 2-3 பேர், 2-3 கிடையாது, நிறைய பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ரங்கராஜ் பாண்டே. இனிமே அரசியலே பேசக்கூடாது, இருக்கு தனியா உங்களுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ரவீந்திர இந்த துரைசாமியா, இவனா ஆரம்பத்துல இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது, விஜய் ஜெயிக்கவே மாட்டார் புலம்பிட்டே இருந்தான். ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் போஸ்லிங்கிட்டு எல்லாம் இருக்கு. இவருக்குலாம் அந்த மொத்தமா நான் வந்து ஈவினிங் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். ஈவினிங் நாளைக்கு நான் கண்டிப்பா போடுவேன். ஏன்னா என்னென்ன பேச்சு பேசினாங்க. 10 சீட்டு 10 தனியா நின்று 10 அடிச்சுட்டு நான் அரசியல் பேசலன்னாரு ரங்கராஜ் பாண்டே. நாக்கு சுத்த இருந்தா ஒரு நேர்மையான ஆளுனா பேசக்கூடாது. இதோட அரசியல் முழுக்க போட்டு எனக்கு அரசியல் சம்மந்தம் இல்லைன்னு போயிடணும். இல்லைன்னா அதான் உண்மையான ஒரு மனுஷனா, நேர்மையான மனுஷன், நான் சொன்ன வார்த்தை மாற மாட்டேன் அப்படின்னா இல்ல, பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும். கையெடுத்து கும்பிட்டு மக்களே மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன், நான் என்னுடைய வாக்கு தவறா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பொது மன்னிப்பு கேட்கணும் ரங்கராஜ் பாண்டே. கேட்டு அதுக்கப்புறம் அரசியல் பேசுங்க. என்ன பேச்சு பேசுனீங்க? நிறைய பேருக்கு இருக்கு தரமான சம்பவம்லாம் இன்னும் காத்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சரி, இன்னும் அடுத்தடுத்தாப்புல இன்னும் எவ்வளவு இடங்கள் ஃபைனல் லிஸ்ட் இதெல்லாம் தர்றதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கேன். அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியல, அதனாலதான் இப்பவே இந்த வீடியோ கதலி. ஸோ நீங்களாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வேற மாதிரி செஞ்சுட்டோம்ல. சரி, ஓகே, நான் அடுத்தடுத்தாப்புல அடுத்துக்கிட்ட முடிவெல்லாம் பார்த்துட்டு வீடியோ வரும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. பாய்.